ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மெட்லைஃப் சேனல்லேருந்து வர்ற ஒரு நீட்டு சம்மந்தப்பட்ட வீடியோ இது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டயத்தில் +2 முடிச்சுட்டு நீட்டில் நல்ல மார்க் எடுத்துட்டு எந்த காலேஜுக்கு போகணும்னு எல்லாரும் ஒரு பயங்கர ஒரு டிஸ்கஷன் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ மூலம் நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஏதாவது உங்களுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் மெயின்லி சில புதுசாக வந்த எய்ம்ஸை ப்ரொமோட் பண்ணுறாப்புல உள்ள டிஸ்கஷனாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இந்த எய்ம்ஸில் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வெரி 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 நெக்லிஜிபிள். எய்ம்ஸ்னு சொல்கிறது ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா கேன் ஜாயின். പക്ഷേ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் ஆக்குறாங்க. அது ஏன் தெரில, பயமா இல்லை ஃபுட்டு பிடிக்கலைன்னு நினச்சிக்கிட்டான்னு தெரில. இந்த வீடியோ மெயின்லி எய்ம்ஸ் டெல்லி பற்றி அல்ல, அது இல்லாமல் புதுசாக ஒரு 18 எய்ம்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஆனால் ஆஸ் பெர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிளான், ஈச் ஸ்டேட்டு சுட் ஹேவ் ஒன் எய்ம்ஸ்னு ஒரு தியரியில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ் மதுரையில் வர ஒரு பிளான் இருக்குது. இந்த வீடியோ நீட்டில் ஒரு ஜென்ரல் கேட்டகரி மார்க் ஒரு 550க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரேங்க்கில் மோஸ்ட்லி எல்லா எய்ம்ஸோட ஜென்ரல் கேட்டகரி சீட்டெலாம் ஃபில் ஆயிரும். அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறது எம்எம்சி சென்னை. அது உங்களுக்குலாம் தெரியும், ஒரு ரேங்க் ஒரு உத்தேசமாக ஒரு 650க்கு மேலே தான் அது கிடைக்கும். நான் இப்போ மெயினாக சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரி, மற்ற கேட்டகரி உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த எம்எம்சி சென்னை கிடைக்கலையா, அப்போ எல்லாருக்கும் அடுத்து ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கு, மதுரை, கோயம்புத்தூர். பட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிற ஒரு சிறிய டிப்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்க எய்ம்ஸையும் அவங்க ஒரு ஆப்ஷன் ஃபில்லிங்கில் ஒரு கன்சிட்ரேஷன் செய்யணும். ஏன்னா எய்ம்ஸில் ஸோ மெனி அட்வான்டேஜஸ் தேர். ஏன்னா அது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், சென்ட்ரலி ஃபண்டட். அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஹோல் 5.5 இயர்ஸ்க்கு ஒரு 5865 ரூபா தான். அப்போது ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா தான் வருது. நான் கெஸ் பண்ணுறேன், நம்ம ஸ்டேட்டில் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் ஒரு 15,000 20,000 போகும். ரெண்டாவது, அங்கே எய்ம்ஸ்ன்ற டேக் நம்ம முன்னாடிலாம் பார்த்துருப்போம். சில டாக்டர்ஸ் அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு பின்னாடி ப்ராக்கெட்டில் யூகே, கனடா, சிஎம்சி, எய்ம்ஸ்னு போடுவாங்க. மற்ற ஸ்டேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்க அந்த மாதிரி போட மாட்டாங்க. அதை ஏன் போடுறாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் ஒரு வியூ, எய்ம்ஸில் படிச்சுட்டு வரவங்க ஒரு நல்ல எக்ஸ்போசர்ஸோடு வருவாங்க. அப்போ நல்ல பேஷண்ட்ஸ், ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் பேஷண்ட்ஸை பார்த்துருப்பாங்க. அப்போ அதனால் அவங்களால எல்லா நோயையும் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும்னு ஒரு மக்களுக்கு ஒரு மத்தியில் ஒரு நம்பிக்கை. அதனால தான் எல்லோரும் அப்படி போடுறாங்க. அப்போ அந்த எய்ம்ஸ் டேக்னு ஒன்று இருக்குது. நமக்கு ஒரு உத்தேசமாக ஒரு 550 to 650 இந்த ரேஞ்சில் நம்ம ரேங்க் எடுத்து நம்ம தமிழ்நாட்டு பையங்களுக்கு ட்ரை பண்ண கிடைக்கும். பட் நம்ம அதை கன்சிடரேஷனே பண்ணுறதில்ல. மூணாவது பாயிண்ட்டு, அங்கே ஃபேக்கல்ட்டி. ஐ கெஸ் அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் ஒன்லி த்ரூ ப்ரீவியஸ் எக்ஸ்போசர்ஸ் இன் டீச்சிங் இன்ஸ்டிடியூட், தென் டிகிரி ஹோல்டர்ஸ் இன் எனி போஸ்ட் கிராஜுவேஷன், நாட் லைக் டிப்ளமோ ஹோல்டர்ஸ். தென் side by side they are promoting the research oriented activities for mbbs students. Then infrastructure. அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது நம்ம ஸ்டேட் மெடிக்கல் காலேஜை கம்பேர் பண்ணும்போது அங்கே எல்லாம் சொன்னால் மெடிக்கல், பேராமெடிக்கல், நர்சிங், லெபார்டரி, எவ்ரிதிங் will come within a single campus, is vastly spread over many acres. எல்லா ஃபேக்கல்ட்டியும்
மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ் அவங்களுக்கு தேர் ப்ரொவைடட் த குவார்ட்டர்ஸ் இன்சைட் த கேம்பஸ் ஒன்லி. உங்களுக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது இதுதான். இந்த ஆப்ஷன் ஃபில்லிங் டைம் இந்த ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 2-3 மாதம் போகும். அப்போது ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு டோன்ட் கன்சிடர் ஒன்லி த ஸ்டேட் மெடிக்கல் காலேஜை மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம புதுசாக வந்த எய்ம்ஸையும் ஒரு ஆப்ஷன் ஃபில்லிங்கில் ஒரு கன்சிடரேஷன் பண்ணணும். பயப்படக்கூடாது. உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, பாரதியார் என்ன சொன்னார்? நம்ம ரொம்ப தூரம் போய் லேர்ன் பண்ணணும்னு சொன்னார். அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கோம். அதனால் இந்த வீடியோவிலேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது, புதுசாக வந்த எய்ம்ஸை நம்ம ஆப்ஷன் ஃபில்லிங்கில் ஒரு கன்சிடரேஷன் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் மெட்லைஃப்லேருந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்டதும் அல்லது எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டதும் அப்பப்போ வீடியோ நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணணும். தேங்க்யூ கைஸ்.